அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்னோடய சேனலில் ரெசிபிஸ் வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டோட வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஹஸ்பண்ட் டீச்சர் ஜாபுக்கு வந்து 26 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. அவர் இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக செங்கல்பட்டு கேஜிலேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிரின்ஸ்பலாக இருக்கார். இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணா கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th வரைக்கும் சயின்ஸ் டீச்சராகவும் 11th 12th பயாலஜி டீச்சராகவும் இருந்தார். ஸ்டில் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10th பிள்ளைங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுப்பார், 11th 12th பிள்ளைங்களுக்கு பயாலஜி கிளாஸ் எடுப்பார். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் நசீர் சாருன்னு கேட்டிங்கன்னா, பயாலஜி சாருன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஆக்சுவலாக இவரோட ஸ்கூலில் இவர்கிட்ட படிக்கக்கூடிய கேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய பேரண்ட்ஸ், இவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இவரை ரொம்ப பிடிக்கும். இவர் கிளாஸ் எடுத்தார்னா லாஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கூட நல்லா புரிகிற மாதிரி சூப்பராக எடுப்பார். ஒன்ஸ் அவங்க புக்ஸை ரீட் பண்ணாவே இவர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். இவருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு டீச்சராகவோ பிரின்ஸ்பலாக இருக்காது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனாலேயே இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பசங்க அப்படியே ஒபே பண்ணி கேட்பாங்க. இது என்னுடைய ஹஸ்பண்ட் நசீர் அஹ்மத். இது அவருடைய ரூமு. லாஸ்ட் வீக் அவருடைய ஸ்கூலில் ஆனுவல் டே நடந்தது. இவருடைய 25th இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்காக இவருக்கு அவார்டு கொடுத்து சால்வே போத்துனாங்க. இந்த 2 ஃப்ரேமும் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸு அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணது. நீட் கிளாஸ் எதுவுமே போகாமையே இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. இந்த 25 வருஷத்தில் அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆகும், டீச்சர்ஸ் ஆகும், லாயர்ஸ் ஆகும், இன்ஜினியர்ஸ் ஆகும், போலீஸ் ஆகும், நிறைய இன்னும் ஃபீல்டுக்கும் போயிருக்காங்க. ஆக்சுவலாக கொரோனா டைமில் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாக்டர்ஸாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருந்தது. ஒரு நாள் இவர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ராரே பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று அவரோட சேரில் இவரை உட்கார சொல்லி எல்லார் முன்னாடியும் இவருக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும் அவர் இவர்கிட்ட நடந்து கொண்ட விதத்தையும் பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக சொல்லி ப்ரௌடாக ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டார். இங்கே பக்கத்துலேயே எங்கன்னா கிளினிக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லேருந்து, நர்ஸுலேருந்து, ஸ்கேன் எடுக்கக்கூடிய இடத்துல, எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடத்துல, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு தான் இருப்பாங்க. பக்கத்தில் எங்கன்னா ஸ்கூல்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் ஜாயின் பண்ண டீச்சர்ஸில் இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதே போல் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இவர் டாக்டர்ஸாகவும், லாயர்ஸாகவும், இன்ஜினியர்ஸாகவும், டீச்சர்ஸாகவும், போலீஸாகவும் இன்னும் நிறைய ஃபீல்டுக்கும் இவர் அனுப்பணும்னு நீங்கள் துவா செய்யுங்க. லாஸ்ட் வீக் நடந்த ஆனுவல் டேயில் இந்த அவார்டு தான் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்னோடய ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா நசீர் அஹ்மத். ஆனுவல் டேயில் அவர் ஒரு 1/2 hour பேசியிருந்தார். நான் அதை ஷார்ட் பண்ணி ஒரு 5 minutes நான் அவர் பேசினதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். We are proud to be your students. அன்பான பெற்றோருக்கு நன்மகனாய் பிறந்து எளிமையில் தவழ்ந்து படிப்பே வாழ்வின் உயிர் மூச்சு என்றுணர்ந்து ஆரம்ப கல்வியை உன்னதமாய் பயின்று மருத்துவ படிப்பை லட்சியமாய் கொண்டு மேல்நிலை கல்வியை முழு மனதுடன் கற்றார். நன்மதிப்பெண் பெற்றும் மருத்துவ படிப்பு ஏனோ எட்டா கனியாய் எட்டியே நின்றது. ஆனாலும் தளர்ச்சி இல்லை. விரும்பியது கிடைக்கவில்லை எனில் கிடைத்ததை விரும்பு என்ற மேலோர் கருத்தை மேன்மையாய் உணர்ந்து ஆசிரிய கல்வியும் இனிமையாய் கற்றார். வரலாற்று சிறப்பு மிக்க பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கும் எழில்மிகு நகரமாம் செங்கற்பட்டிலுள்ள தனியார் பள்ளியில் தனது ஆசிரிய பணியை தொடங்கினார். அடுத்து ராமகிருஷ்ணா ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பாடவேலை ஆசிரியராய் சேர்ந்து முழு நேர ஆசிரியராய் முன்னேற்றம் கண்டு மாணவர்கள் மனதில் பாடப்பொருள்களை பக்குவமாய் புரிய வைத்தார். தனக்கிட்ட பணியை சிறப்பாய் நடத்தி முடித்தவர். கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாய் வந்தடையும். பதவியை தேடி போகக்கூடாது, பதவிகள் தேடி வர வேண்டும் என்ற விவேகானந்தரின் கூற்று இவருக்கு மெய்யானது. ஆம், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் முதல்வர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டது. 2014 இவர் பணி இங்கு தொடர்ந்து வருகிறது. காட்சிக்கு எளியனாய், கடுஞ்சொல் அல்லனாய், மக்கள் நலன் விழைபவனாய் இருக்கும் மன்னவன் இடர்கீழ் வாழும் மக்கள் வேறிடம் நாடிச் செல்ல விழையார்.
அவ்வாறே இவர் தலைமையில் ஆசிரியர்களாக பணியாற்றும் பேறு பெற்றவர்களாய் உள்ளனர். மாணவர்கள் நலனை தன்னலனாய் கொண்டவர். மாணவர்களிடையே உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைய தடைகள் வந்தால் அதனை தகர்த்து எறிந்து நடந்து செல்ல வேண்டும், முடங்கிவிடக் கூடாது என்று கூறுவதோடு வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கான வழிகளை எடுத்து கூறும் மாண்பாளர். பல மாணவர்களை மருத்துவர்களாக்கிய பெருமைக்குரியவர். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு தான் இலக்கணமாயிருந்ததுடன் மாணவர்களையும் அந்த நிலை அடைய வேண்டும் என்று ஊக்குவிப்பார். பெற்றோரை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்வது ஒவ்வொரு மாணவனின் கடமை என்பதை வலியுறுத்தி கூறுவார். இவர் பெண் பிள்ளைகளிடம் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார். இவர் மாணவர்களிடம் அடிக்கடி கூறுவது, if character is lost, everything is lost. இதனை அவர்களும் புரிந்து நடக்கின்றனர். மாணவர்கள் இப்பள்ளியில் மிகுந்த பாதுகாப்பை உணர்வதாக கூறுகின்றனர். மொத்தத்தில் மாணவர்களுக்கு அறிவு புகட்டுவதில் ஆசானாய், அன்பு காட்டி அரவணைப்பதில் தாய் தந்தையாய், குறைகளை களையும் குணக்குன்றாய் விளங்குகிறார். இத்தகு சிறப்புடைய இவரின் புகழ் செங்கற்பட்டு நகர வீதியெல்லாம் பயோலஜி என்றால் நசீர் சார் என்று சொல்லும் அளவிற்கு பரவியுள்ளது என்பதில் சிறிதளவு மையமில்லை. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்ற கருத்தை மனதில் கொண்டு இன்றளவும் அவர் பணியை சிறப்பாக செய்து வருகிறார். இவை எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரரான இவரின் ஆசிரிய பணிக்கு வயது 25. வெள்ளி விழா கொண்டாடும் தருணம் இது. 25 ஆண்டுகள் ஆசிரிய பணியை அற்புதமாய் செய்து வரும் எங்கள் பள்ளி முதல்வரை கௌரவிப்பதில் இந்நாளில் பெருமிதம் அடைகிறோம். இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டவன் நான். அதனால இறைவன் டெஃபினட்டா நல்லது மட்டுமே நடத்துவார். சோதனைகள் நடக்கும், அது சாதனைகளுக்காக மட்டுமே. வித்அவுட் யுவர் சப்போர்ட், உங்க சப்போர்ட் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க சப்போர்ட் வேணும், கண்டிப்பா வேணும். இந்த நேர்மைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம்னு ஃபீல் பண்றவன் நான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அது பிரகாரம் நடக்கணும்னு நினைப்பேன் நான். காசுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. இப்படின்னு நினைச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சது மட்டுமே ஓட்டிட்டு இருக்கிறேன். இதுக்கு உண்மையில சொல்லணும்னா என் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னை இந்த 25 வருஷம் இஃப் காட் கிரேஸ் என் ஃபேமிலி என்னை இங்க நிக்க வச்சிருக்கு. என்னோட மனைவியார், வித்தவுட் ஹேர் நான் இங்க கிடையாது. நியாயமா இதுக்கும் நீங்க கை தட்டணுமே. ஃபேமிலி பற்றி சொல்ல நினைக்காதீங்க, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஏன்னா என்ன ஒவ்வொரு படிப்படியா என்ன டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி என்னை கூட்டி இங்க நிக்க வச்சிருப்பாங்க. என்னோட டாட்டர், நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட டாட்டர் ஒவ்வொரு வாரமும் நல்ல பழக்கத்தை பிராக்டிஸ் பண்ணி டாடின்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் போய் சொல்லக்கூடாது, இந்த வாரம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று பிராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட சன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. அவன் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. பட் எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சன். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஃபேமிலி. அது வந்து கடவுளோட பிளெஸிங்ஸ் தான். என்னோட அப்பா அம்மா எனக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ், என்னோட கடவுள் எனக்கு கொடுக்குற பிளெஸிங்ஸ், பிளஸ் சாமிஜிஸோட பிளெஸிங்ஸ். அது மட்டும் இல்லாம என்னை பத்திரமா சூப்பரா பாத்துக்கிற சதீஷ் எந்த டென்ஷனும் கொடுக்க மாட்டான். எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்க மாட்டான். என்னோட டீச்சர்ஸ் ஒரு மீட்டிங்ல சொன்னா அப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பார்த்தி இவங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பரா பாத்துக்கிறோம். ஸ்கூல்ல டெவலப் பண்ணுவோம் வித் யுவர் உங்களுடைய பிளெஸிங்ஸோட,
உங்களுடைய பிரேயர்ஸோட எங்க பசங்க எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, அவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க. 100% ரிசல்ட் வாங்கணும்னு பிரேயர் பண்ணுங்க. எங்க பசங்க கண்டிப்பா 100% ரிசல்ட் வாங்குவாங்க. ஃபேர்வெல் டேல என் ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க அவார்டு. என்ன அவார்டு தெரியுங்களா? அவார்டு கையில கொடுக்குறோம், அவார்டு கொடுக்கல. என்ன தெரியுங்களா? கேர்ள்ஸ் வந்து பேசினாங்க. இன்றைய காலகட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. கேர்ள்ஸ் வந்து பேசினாங்க. கேர்ள்ஸ் பேசும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, சார் நாங்க இந்த ஸ்கூல்ல ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றோம். கேர்ள்ஸ் சொன்னாங்க, ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றோம். எங்க சார் அப்படி பாத்துக்குவாரு எங்களை. அப்ப எங்க ஜென்ஸ் டீச்சர்ஸ்லாம் நீங்க இந்த நேரத்துல கை தட்ட எங்க ஜென்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப பாருங்க, பாதுகாப்பா இருக்கிறோம் சார் நம்ம ஸ்கூல்ல. நாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் வேற மாதிரி இருக்கும், வேற ரேஞ்சில இருக்கும். படிப்படியா மாத்திட்டு இருக்கிறோம், இன்னும் மாறும். த பெஸ்ட் ஸ்கூல் இன் செங்கல்பட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராம ஓய மாட்டேன். இது நிஜம். வித்தவுட் யுவர் சப்போர்ட், உங்க சப்போர்ட் இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது. உங்க சப்போர்ட் வேணும், கண்டிப்பா வேணும். அதனால பாத்துங்க, இவங்க எல்லாரையும் சேரப் பண்ணுங்க, சோர்ந்துடாதீங்க. குழந்தைங்களை பாருங்க, சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களுக்காக துவா செய்யுங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.